நம்முடைய சக்தியாலும் அல்ல, என்னாலும் அல்ல என்று யாருமே சொல்ல முடியாது. இது ஆண்டவர் தருகின்ற கிருபை. இந்த ஆண்டும் நாம் தபசு காலத்திலே அடியெடுத்து வைத்து அவருடைய கிருபையினாலே நாம் காக்கப்பட்டு 40 நாட்கள் ஆண்டவருடைய பலத்தினாலே நாம் ஆண்டவருக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படியாக இந்த 40 நாட்களும் நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவருக்குள்ளாக ஊன்றி கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக இன்னும் அடியெடுத்து வைத்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவரது அன்பை நாம் ருசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ருசித்து அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவருடைய தியாக செயலை நாம் அறிந்து அதே தியாகத்தின் வழியாக நாம் மற்றவர்களுக்கு அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இப்படியாக இந்த தபசு காலம் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக அமையும்படியாக அனுதினமும் நாம் ஜெபித்து அந்த 40 நாட்களையும் நாம் கடந்து செல்ல கர்த்தர் நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நமக்கு பலத்தை தருவாராக. இந்த தபசு காலம் 40 நாட்கள் இது நம்முடைய வேதத்திலே காணப்படுகிறதா? 40 நாட்கள் காணப்படவில்லை. வேதத்திலே இவ்வாறு தபசு நாட்கள் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே காணப்படவில்லை. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த அண்ட சராசரம் உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே, கடந்த நாட்களிலே அவைகள் குளிர் பிரதேசமானாலும் சரி, எந்த இதனாலும் அந்த இலைகளை உதிர்த்து விட்டு இந்த வேநீர் காலத்திலே அவைகள் துளிர்த்து மலர்ந்து பூ பூத்து கனி கொடுத்து இப்படியாக இந்த அண்ட சராசரம் முழுவதுமாக மகிழ்ந்து களி கூறுகிறது. அதே போல நாமும் இத்தனை நாட்களும் நாம் கஷ்டப்பட்டு நொந்து நொறுங்கி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இது ஒரு துளிர் விடும் காலம். இந்த 40 நாட்களும் நாம் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் கூண்டி கட்டப்பட்டு வளர்ந்து துளிர் விட்டு மலர் விட்டு பின்பு காய்த்து பழம் கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 40 நாட்களும் நாம் ஆசரித்து வருகின்றோம். வேதத்தில் இல்லாவிட்டாலும் ஆனால் இந்த 40 நாட்களும் இது துளிர் விடும் காலம். நாம் அப்படியானால் ஆண்டவருக்குள்ள துளிர் விட வேண்டும். ஒருவேளை அடங்கி முடங்கி இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை அனுதினமும் வாசித்து ஒருவேளை இந்த வருடம் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 40 நாட்களுக்குள் வேதத்தை ஒரு தடவையாவது வாசித்து முடித்து விட வேண்டும். அப்படி நாம் அவருக்குள்ளாக எப்போதும் நாம் துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபித்து வரும்போது நாம் துளிர் விடுகிற பிள்ளைகளாக, அந்த துளிரின் மத்தியிலே என்ன வரும்? மொட்டு பூக்கள் வருகின்ற பிள்ளைகளாக, அந்த பூக்கள் ஒன்று உதிராதபடிக்கு அது காய் காய்த்து பழமாக ஆண்டவருக்கு பிரியமான கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த தீர்மானம் நாம் கையாளும் போது அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? புத்தியுள்ள கன்னிகைகள் எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர். 10 பேர் போனாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. ஆண்டவருடைய வருகைக்காக 10 பேர் ஆயத்தமா இருந்தார்கள். ஆனா அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எந்த 5 பேரும் என்ன கொண்டு போனாங்க? எண்ணெயும் பாத்திரங்களில், ஒரு பாத்திரம் இல்லையா, பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். அப்படியான இந்த 40 நாட்களுக்குள்ள நம்ம வேதத்தை ஒரு தடவை வாசிச்சோம்னா ஒரு பாத்திரம் நிரம்பிடும், ஒரு பாத்திரம் எண்ணெயால் நிரம்பி விடும். அப்ப நம்ம அடிக்கி அடிக்கி வச்சிருக்கலாம் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். அப்படியானால் ஆண்டவருடைய வருகையில நம்ம ஆண்டவர் விட்டுட்டு போக மாட்டார். ஏன்? நம்ம பாத்திரங்களில் என்ன நிறைத்து வைத்திருக்கிறோம்? எண்ணெய் நிறைத்து வைத்திருக்கின்றோம். ஆகையினாலே சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எப்போனாலும் சரி வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அதை வாசித்து 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 புரியுதோ புரியவில்லையோ வாசித்து ஒரு தடவையாவது முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி வாசித்து நிறைவேற்றும் போது ஆண்டவர் மகிழ்கிறார். ஆண்டவருக்கு கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் விளங்குகின்றோம். ஆண்டவருடைய வருகையிலே நாம் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இந்த தபசு காலங்கள் இருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
பிரியமானவர்களே, இந்த நாளின் தலைப்பு தன்னலம், தன்னலத்தை மறத்தல் அல்லது விருப்பங்களை கைவிடுதல், சுய மறுப்பு, நான் சுயம் மறுப்பு அல்லது சுயநலத்தை விட்டுவிடுதல் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது, இந்த சுயநலம், தன்னலம் எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்தால் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இந்த தன்னலம் எங்கிருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. பொதுவாக ஒரு மனிதனிடம் சுயம் என்பது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாக இருதயத்தில் ஊறி விடுகிறது. பாவம் செய்த அந்த ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து அந்த தன்னலம் என்பது இருதயத்தில் ஊறி விடுகிறது. நான், நானே, என்னுடைய, என்னாலே அல்லாமல், இவ்வாறு நான் தான், இவ்வாறு எல்லாமே சுயம். அந்த சுயம் தானாக ஊறி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த சுயம் எப்படிப்பட்டது என்று இயேசு என்ன கூறுகிறார் பார்ப்போமா? மத்தேயு 15:17, மத்தேயு 15:17 இந்த வசனங்களை 18 வாசிக்கும் போது வாசிங்க. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள் சென்று ஆசன வழியாய் கழிந்து போவோம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த தன்னலம் என்பது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது, அது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார். இங்கே மனுஷனை தீட்டுப்படுத்துகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. எதுக்குள்ள இருக்கிறது? இருதயத்திற்குள் தன்னலம், சுயநலம் நமக்குள் இருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்று எரேமியா அழகாக சொல்லுகிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. இந்த இருதயமா எப்படி இருக்குதா? திருக்குள்ளதும் மகா கேடு. அங்க இருந்து இந்த மகா கேடான ஒரு இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வருது. அந்த வார்த்தை யாருக்குமே சகிக்க முடியாது. அது மற்றவர்களை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அங்க காணப்படுகிறது. மகா கேடுள்ளது. இந்த மகா கேடுள்ளது என்று பார்க்கும்போது அதை குறித்து கொலோசியர், பவுலடியார் கொலோசியருக்கு எழுதுகின்றார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். அந்த இருதயத்திலிருந்து என்னென்ன வெளியே வருதுமா? கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்ப வார்த்தைகள், இவையெல்லாம் உள்ள இருந்து வெளியே வருதான். 5 விதமான பாவங்கள் உள்ள இருந்து வெளியே வருதான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை களைந்து போடுங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த இருதயத்தில் இருந்து அது வெளியே வரும்போது இத்தனை காரியங்களும் நம்மிடத்தில் உண்டு. அது வெளியே வரும்போது நாற்றம் பிடித்ததாக, யாருமே கிட்ட போக முடியாத வார்த்தையாக மற்றவர்கள் சொல்லுவாங்க, ஐயோ வாயை திறந்தாலே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகா கேடு நிறைந்த அந்த இருதயமாக காணப்படுகிறது அந்த வாய் நாற்றம். ஒருவேளை நமக்கு நம்ம சரீரத்தில் ஒருவேளை வாய் நாட்டம் இருந்ததுன்னா அது எதனால? என்ன குறைவுனால? தண்ணீர் குறைவுனால. என்ன குறைவு? தண்ணீர் குறைவுனால இந்த நம்ம பேசும்போது அது ஸ்மெல்லா வெளியே வருது. அப்ப என்ன குடிக்கணும்? தண்ணீர் குடிச்சுட்டா சரியாகிடும். நம்ம தண்ணீர் குடிக்கும்போது நம்முடைய சரீரம் சரியாயிரும். அதே போல இந்த வாய் வழியா ஜீவ ஊற்றாகிய வேத வசனத்தை நாம் குடிக்க வேண்டும். வேத வசனத்தை ஜீவ தண்ணீராகிய அந்த வேத வசனத்தை நாம் குடிக்கும் போது அது இருதயத்தில் போய் சென்று அந்த இருதயத்திலிருந்து வெளியே வாரதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆறுதலான வார்த்தை, நாட்டம் அடிக்கிற வார்த்தை அல்ல, அழகான மனம் வீசும் சுகந்த வாசனை வீசுகின்ற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகள், வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட போர் பாத்திரங்களுக்கு சமமான ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. அப்ப அது பொன் தட்டில் வைக்கப்பட்ட பெரிய உன்னதமான ஒரு வார்த்தை. பாருங்க, ஞானம் நிறைந்ததான வார்த்தை,
அன்பு கலந்த வார்த்தை. இது எங்க இருந்து வருது? இதுவும் இருதயத்திலிருந்து தான் வருது. எப்ப வருது? ஜீவ தண்ணீராகிய வசனத்தை நாம் குடிக்கும் போது, நாம் அனுதினமும் குடித்துக் கொண்டே இருந்தால் அந்த இருதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமானதாக, தன்னலம் அல்ல பொது நலத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்படியானால் பொது நலத்தை நாம் கொண்டு வரும்போது அது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக காணப்படுகிறது. 10வது வசனத்தை பாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருக்கோம். இருதயத்துக்குள்ள வசனம் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? நம்ம பூர்ண மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ளுகின்றோம். இந்த தபசு காலத்திலே நாம் ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். இருதயத்தில் உள்ள அக்கிரம சிந்தை முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும், பாவ சிந்தனை நீக்கப்பட வேண்டும் என்று நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார். நாம் கேட்கின்ற காரியங்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இல்லாவிட்டால் ஆண்டவர் நமக்கு செவி கொடார் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66:18 என்ன சொல்றார்? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்படியானால் அந்த சுயத்தை, அந்த தன்னலத்தை நாம் நீக்கி போட்டு வேத வசனத்தை நாம் ஜீவ தண்ணீராகிய இந்த வேத வசனத்தை நாம் குடிக்கும் போது அங்கே ஆண்டவர் நம் அருகில் வந்து நம்முடைய வார்த்தைக்கு, நம்முடைய ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாவிட்டால் என்ன நடக்குது தெரியுமா? யோவான் 13:27 ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத ஒருத்தன் இருக்கான். யாரு? யூதாஸ் காரியத். அவர் தன்னலம் கொண்டு இயேசுவை எப்படியாவது காட்டிவிட வேண்டும் என்று சொல்லி தன்னலத்தோடு அங்க போய் போறார். கடைசியில அவனுக்கு இருதயத்துக்குள்ள யாரு புகுந்தா? சாத்தான் புகுந்தான். அப்படியே இருதயத்துக்குள்ள சாத்தான் புகுந்துட்டான். ஏன்? அந்த இருதயம் தன்னலத்தோடு தன்னிச்சையாக ஆண்டவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏவி விடப்பட்டது. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் தன்னல குணம் மாற வேண்டும். ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நாம் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது முழுமையாக கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால், இந்த தன்னலம் இருந்தால் அது மாம்சத்தின் கிரியாக மாறிவிடுகிறது. அது மாம்சத்தின் கிரியைகள் தோலாக மாறிவிடுகிறது. இதுல நம்ம பார்த்தோன்னா இந்த கெட்ட குமாரனுடைய கதையை நாம் பார்க்கலாம். லூக்கா 15:12 24 வரைக்கும் நம்ம பார்ப்போம்னா, அந்த கெட்ட குமாரன் ஆசிலை பாதி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அடிபட்டு, தகப்பனிடத்திலே அடிபட்டு சுயமாக அவர் வெளியே செல்கிறார். கடைசியில் என்ன ஆச்சு? எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு அவர் மீண்டும் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். சுயம் எல்லாவற்றையும் அழித்துவிடும். சுயம் எல்லாவற்றையும் அழித்துவிடும். அப்ப மனம் திரும்பும் போது அங்கே மீட்பு கிடைக்கிறது. ஆண்டவரிடத்துல நம்ம போகும்போது, அல்ல தகப்பனிடத்துல நம்ம போகும்போது அங்கே அரவணைப்பு கிடைக்கிறது. அங்கே பார்க்கும்போது இனி இவன் சொல்றான், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும்னு தன்னை தாழ்த்தி அங்கே வந்து தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். சொல்லும்போது அந்த தகப்பன் என்ன சொல்றாரு? இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க. அந்த தன்னல இருந்தா உயர்ந்த வஸ்திரம் கிடைக்காது. உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, கைக்கு மோதிரம் கொடுங்க, கால்களுக்கு பாதரட்சையை கொடுத்த, கொழுத்த கண்டு அடித்து புசித்து சந்தோஷமாக இருப்போம். எப்பொழுது? தன்னலம் நீங்கின பின்பு, சுயம் நீங்கின பின்பு இத்தனை காரியங்களும் அங்கே ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தன்னலம் இருந்தால், சுயநலம் இருந்தால் அது மாம்சத்தின் கிரியைகள். அந்த மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் அழகாக சொல்கின்றார். கலாத்தியர் 5:19 நம்ம பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள். இந்த இது சுயம் இருக்கும்போது பகைகள் வருகிறது, விரோதங்கள் வருகிறது, வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள் எல்லாமே வருது. எதுல வருது? இந்த சுயம்
நம்மிடத்தில் இருக்குமானால் அங்கே இத்தனை 17 விதமான காரியங்கள், 17 விதமான பாவங்கள் நம்மை ஆட்கொள்கிறது. அப்படி ஆட்கொள்ளும்போது அந்த பாவ கிரியைகள் அல்லது பாவ மாம்சத்தின் கிரியைகளை நாம் உரித்து வெளியே தள்ள வேண்டும். தன்னலத்தை உரித்து வெளியே தள்ள வேண்டும். எப்படி உரித்து வெளியே தள்ளுவது? நம்முடைய வீட்டில் ஒரு காய் தோலை உரித்து சமைப்போம். என்னது? என்ன காய்? தோலை உரித்து அனுதினமும் வெங்காயம். என்னது? இந்த வெங்காயத்தை தோலை உரிச்சுட்டே இருக்கணும். தோலை உரிக்க 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 அங்கே உள்ள என்ன இருக்கும்? உள்ள என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காதுல்ல. ஏதாவது பார்த்துருக்கிறீங்களா? தொலியை உரிச்சுட்டே இருந்தா, வெங்காயத்தில் தொலியை உரிச்சுட்டு இருந்தா என்ன இருக்கும்? ஒன்றுமில்லை. அப்படியானால் தன்னலம் இருக்கும்போது நான் எல்லாம். ஆனால் அந்த தன்னலம் மாறி விடும்போது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றுமில்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றுமில்லை. அதே நேரத்தில் ஒரு ரகசியம் இருக்குது. இந்த வெங்காயத்தை, சின்ன சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல, சாம்பார் வெங்காயத்தை எடுத்து நீங்கள் ஒரு தோலை மட்டும் உடச்சிட்டு வாய்க்குள்ளே ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ரோஸு, ஹெட்டேக்கு, தலைக்கு மேலே உள்ள பாரம் எல்லாமே போயிடும். அவ்வளோ பவர் இருக்குது இதில், சாம்பார் வெங்காயத்தில். பாருங்க, வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நம்ம தோலை உரித்து நாம் களையும் போது ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் பாவி என்று தாழ்த்தி ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே ஆலயத்தில் வந்து நான் அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் படித்தவன், நான் படிக்காதவன், நான் பெரியவன், நான் பணக்காரன், நான் தாழ்ந்தவன், நான் ஏழை என்ற ஒரு வித்தியாசமும் அங்கே இல்லவே இல்லை. ஏனென்றால் ஒன்றுமில்லை. நான் நல்லாக படித்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவருக்கு சன்னிதானத்தில் முன்னால ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. அதைத்தான் சொல்றார், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இப்ப நான் ஒண்ணுமில்லை, நான் இப்ப ஒன்றுமில்லை என்று அந்த மனம் திரும்பிய மைந்தன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அந்த வேளையில லூக்கா 15:7 சொல்லி இருக்குது, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 ஆடுகளை, நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனம் திரும்பி வரும்போது பரலோகத்தில் அங்கே மிகுந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த தன்னலம் எங்க காணப்படுகிறது என்றால் கண்களில் காணப்படுகிறது. எங்க காணப்படுகிறது? கண்களில் காணப்படுகிறது. கண்களில் மேட்டிமையான பார்வை. தன்னலம் வந்துட்டுனாலே அப்படி ஒரு மேட்டிமையான பார்வை. அந்த பார்வையை பார்த்த உடனே சொல்லிடலாம், மேட்டிமையான பார்வை. அதே வேளையில் அது இருதயத்தில் இருமாப்பை கொண்டு வருகிறது. தன்னலம் இருமாப்பை கொண்டு வருகிறது. இந்த தன்னலம் எப்படி கண்களில் தெரிகிறது என்று நாம் பார்க்கும்போது, அவர்கள் கண்கள் காணும் காரியங்களை மதிமயங்கி போவார்களாம். வேதம் சொல்கிறது, அவங்க பார்க்கக்கூடிய இதில் மதிமயங்கி போவார்கள் என்று அங்கே உபாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 28:34. அப்படியாக மதிமயங்கத்தில் இருப்பவர்கள் இருமாப்பாய் இருப்பதிலும் மேட்டிமையான பார்வோடு சுற்றி வல வருவதிலும் அவர்களுக்கே தெரியாது. ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு ஒரு ஆளை ரெகுலராக வாரவங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் அவன் தன்னலத்தோட, அதாவது அந்த சுயம் அப்படி கம்பீரமா வாரதுக்கும் வித்தியாசத்தை மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அதே போல நீதிமொழிகள் 18:12 வாசிக்கும் போது, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். அப்ப கம்பீரமா இப்படி நிமிர்ந்து வரும்போது, இருமாப்பு வரும்போது நம்ம நினைச்சுக்கிட வேண்டியது அழிவு பின்னால வந்துட்டு இருக்குது. அப்ப தன்னலம் அழிவை கொண்டு வரும். தன்னலம் அழிவை கொண்டு வரும். நீதிமொழிகள் 21:4 பார்க்கும்போது, மேட்டிமையான பார்வை அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. அவங்க எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அத்தனையும் பாவங்களாம். தன்னலத்தோடு எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அத்தனையும்
பாவம் என்று அழகாக வேதம் சொல்லுகிறது. சுயத்தோடு மேட்டிமையான பார்வையோடு அகந்தையான மனமுள்ள இருதயத்தை உடையவர்கள் எந்த நன்மை செய்தாலும் அது ஆண்டவருடைய சமூகத்திலே அது பாவமாக காணப்படுகிறது. அவர்கள் அழிவுக்கு நேராக செல்லுகிறார்கள். நீதிமொழி 16:5 மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், அவன் அருவருப்பானவனாம். நீதிமொழிகள் 16:8 அழிவுக்கு முன்னாது அகந்தை, விழுதலுக்கு முன்னாது மன மேட்டிமை என்று அந்த தன்னலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தன்னலம் பெருமை எல்லாவற்றையும் கொண்டு வரும். அப்ப கண்ணுக்கு இது எப்படி என்று பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 73:7 பார்க்கும்போது அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் கண்கள் கொழுப்பினால், கொழுப்பு எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. பாருங்க, எங்க கொழுப்பு இருக்குதான்? இப்போ கண்ணுல தான் கொழுப்பு இருக்குது. அவங்க சாதா பார்க்க மாட்டாங்களா, எடுப்பாய் பார்ப்பார்களாம். எப்படி பார்ப்பாங்க? எடுப்பாய் பார்ப்பாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ எல்லாத்தையும் சாதிப்பாங்க. இது தன்னலம். அடுத்த வசனத்தை பாருங்க, அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தியாய் கொடுமை பேசுகிறார்கள். அவங்க சீர்கெட்டு போய் கொடுமையை பேசுறாங்க, இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் என்று அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தன்னலம் இருமாப்பை கொண்டு வருகிறது. இது ஒரு துணிகரமான பாவம். கொழுப்பு என்பது சாதாரணது அல்ல, ஒரு துணிகரமான பாவம். நம்ம சொல்லுவோம்ல, யாராவது தப்பு பண்ணிட்டா கொழுப்பு பிடிச்சு செய்தாம் பாரு அப்படின்னு சொல்றோம்ல, கொழுப்பு தான். அதாவது அறிந்தும் இது தவறு என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யும் போது அது எதா மாறுகிறது? கொழுப்பு. அது கொழுப்பு. இதை பவுலடியார் எபிரேயர் 10:26 இருந்து சொல்றாரு. 10:26 இருந்து சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இல்லை. இந்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதான். ஏன் மன்னிப்பு இல்லை? வேற பலி தான், வேற பலி தான் வேணாம். வேற பலி என்ன இருக்கா? இல்ல. இயேசுவாமி ஒரே பலியை நமக்கு சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். இனி மீட்டு கொண்ட அல்லது நாம் மீட்கப்பட்ட நாம் மீண்டும் 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 தவறு செய்யும் போது அவங்களை மீட்டி எடுப்பதற்கு வேறு பலி இல்லை என்று அங்கே மன சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படியானால் அவர்களுடைய நிலைமை என்ன என்று பார்த்தால் அவர்களுக்கு எங்க தான் போக வேண்டி இருக்குது? இயேசுவாமி ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் எங்க தான் போகணுமா? நரகத்துக்கு தான் போகணுமா? மீண்டும் மீண்டும் நாம் ஒரு தவறை செய்யும்போது நமக்கு இடம் எங்கேயா? நித்திய ராஜ்யம் அல்ல, எங்க? நரகம் என்று அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் அடுத்த வசனம் 27வது வசனம், எபிரேயர் 10:27 நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே வரும். என்ன வருமா? திருப்பி திருப்பி இந்த கொழுப்பு என்று சொல்லப்பட்டிருக்க அந்த கண்களில் கொழுப்பு இருக்கிறதுல இது, இந்த கொழுப்பு நம்ம திருப்பி திருப்பி பாவம் செய்யும்போது நியாய தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்துட்டே இருக்கணுமா? அப்ப எப்படி? நான் தப்பு பண்ணிட்டேன், உத கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு அந்த தப்பை செய்யணுமா? பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் ஆண்டவருக்கு விரோதிகள். ஆண்டவருக்கு விரோதிகள். ஒரு தவறு என்று தெரிந்த பின்பு மீண்டும் மீண்டும் நான் அந்த தவறை செய்தா ஆண்டவருக்கு விரோதிகளாம். அவர்களுக்கு கோபாக்கினை வரும் என்று அங்கே பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்டவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தியாய் கொடுமை பேசி ஈருமாப்பாய் வழி தவறி செல்வதனால் தானாகவே அந்த நரகத்துக்கு போகிறதை பார்க்கின்றோம். அவங்க அதோட விட்டு விடல, இப்படி மீண்டும் தவறு செய்கிறத அந்த 29வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தானாகவே தவறு செய்யும்போது இயேசு சுவாமியை நாம தெரியாமலே என்ன பண்றோமா? காலின் கீழ்பட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறோம். தானாகவே நாம் மிதிக்கிறோம், ஆண்டவரை மிதிக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் என்னுடையது. 30வது வசனத்தை பாருங்க, பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவர் நியாயம் தீர்ப்பாராம், பழி வாங்குவாராம். அப்படின்னா 27 நம்ம பார்த்தோம், விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை. அப்போ அந்த கோபாக்கினையில அவர் கோபத்தில் இருக்கிறாரு.
திரும்ப திரும்ப பாவம் செய்யும்போது கோபத்தில் இருக்கிறாரு. அவருடைய 31வது வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. ஒரு ஆள் கோபத்தில் இருக்கிறாரு, ரெடியா இருக்கிறாரு, சண்டை அப்படியே கோபத்தில் ஆக்ரோஷத்தில் இருக்கிறாரு. அவங்க கையில எதிராளி மாட்டின என்ன ஆகும்? அவ்வளவுதான், அடிச்சு நொறுக்கிடுவாரு. அதே தான் இங்க சொல்றாரு. ஆண்டவர் நம்ம செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து அவர் கோபமா இருக்கிறாரு. அவர் கையில மாட்டின என்ன ஆகும்? அடிச்சு நொறுக்கிடுவாரு, அடிச்சு நொறுக்கிடுவாரு. இதுதான் இந்த தன்னலம் செய்யற வேலை. அப்போ வேற வழி இல்லையா? கைகளில் விழுந்தா நொறுக்கி போடுவாராம். அப்ப வேற வழியே இல்லையா ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பி வைக்கிறதுக்கு? வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை, அல்லேலூயா, அவருடைய கிருபை மட்டும் இருக்கிறது. அந்த கிருபை எப்படி வந்ததா? ஆண்டவருக்கு கையில போய் மாட்டிக்க கூடாதான், ஆண்டவருக்கு காலை பற்றி பிடிச்சு காலில் விழுந்துடணுமா. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேற வழியே கிடையாது. இந்த கொழுப்பை பிடிச்சு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு காலை பிடிச்சு கண்ணீர் சிந்தி அதிலிருந்து நாம் விடுதலை மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பாவியாகிய ஸ்திரீ அங்க செய்தது பார்க்கணும். லூக்கா 7:36 50 வரைக்கும் அதைத்தான் பார்க்கிறோம். பாவியான ஸ்திரீ என்ன பண்ணாங்க? காலை பற்றி பிடிச்சு கண்ணீர்னால காலை பாதத்தை நனைத்து தலைமுடியினால துடைத்து கண்ணீர் விட்டாரு. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த ஒரே ஒரு வழிதான் இருக்குது. கையில மாட்டினா கொன்றுவாரு, அந்த காலில் விழுந்துட்டு சரணாகதி, சரண்டர் சரண்டர் என்று ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம விழுந்துட்டோம்னா அவர் என்ன செய்வார்? நம்மளை தூக்கி ஏந்தி முத்தமிட்டு அரவணைத்து கொஞ்சுவார். அதனால பாவம் என்பது சாதாரண ஒன்றல்ல. அதாவது தன்னலம் என்பது, சுயநலம் என்பது சாதாரண ஒன்றல்ல. அது மனிதனை கொல்லக்கூடியது, கொழுப்பு நிறைந்தது. அந்த கொழுப்பை நம்ம விட்டு விட்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தன்னலம் அல்ல, பொது நலத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பொது நலமாக நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிலிப்பியர் அதைத்தான் சொல்றார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. தனக்கானவைகளை அல்ல, தன்னலம் அல்ல, பொது நலம், பிறருக்கானவைகளை அவன் நோக்க வேண்டும். அதை நம்ம பிறருக்கானவைகளை நோக்கும்போது என்ன நடக்குது? ஆண்டவருடைய ரகசிய வருகையில அவர் என்ன செய்யறாரு? மத்தேயு 25:33 செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறாரு. பிரிச்சிட்டு ராஜா என்ன சொல்றாரு? ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டா, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள், ஆடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். பாருங்க, தன்னலம் யாரையுமே காப்பாத்தாது. ஆனா பொதுநலம், மற்றவர்களுடைய காரியத்தில் நாம் இடைபடும் போது அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த முத்திய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு சேர்க்க வல்லவராயிருக்கிறார். வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அப்ப தன்னலம் இருந்தா அந்த வார்த்தை இல்லை. பொதுநலம் இருக்கும்போது வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இறுதியாக இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரு? பிதாவின் மடியில செல்லக்குமாரனா இருந்தார். அவர் ஒரு தன்னலமாக அங்கே நம்ம இருந்துவிடும். அருமையான சிங்காசனம், பிதா கிட்ட செல்ல பிள்ளையா நம்ம இருந்து விடுவோம்னு சொன்னா நம்ம எங்க தான் போயிருப்போம்? நரகத்துக்குள்ள தான் போயிருப்போம். ஆனா அவர் தன்னலத்தை மீறி தூரப்பட்டு பொதுநலமாக இங்கே வந்து பூலகத்தில் வந்து மனுமக்களோடு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று எடுத்து மனித சாயலானார் என்று அழகாக அங்கே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படியாக வாழ வேண்டும். இயேசுவை போல நாம் மாற வேண்டும். மாறும்போது எல்லா ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்ததோடு அல்ல, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு.
அப்ப நாம தன்னலத்தை மறந்து, சுயநலத்தை மறந்து, வெறுத்து, மறந்து என்ற வார்த்தை வேண்டாம், வெறுத்து நாம் ஆண்டவருக்கு பிரியமான பொது நலமாக நாம் மாறும்போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகின்றார். இந்த பூ உலகத்தில் உயர்த்துகிறார், பரலோகத்திலும் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே அருமையானவர்கள், இந்த தபசு காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தையோடு பிலிப்பியர் 2:5 சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அந்த சிந்தையோடு நாம் வாழ்ந்து ஆண்டவருக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தின் பங்கை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசியை தருவாராக. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி மீண்டுமாக உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.